சிவதத்துவ சிவம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்த எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பிரிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரலையோ ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மெயில் இன்னம வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக என்னிடம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பேரண்ட்ஸ் தற்காலத்தில் நிறைய குழந்தைகளை பற்றி ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கா குழந்தை அப்படின்னு இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்கிறது வழக்கமாக இருக்குது. ஒரு குழந்தை ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்குது, ரொம்ப அதிக சுறுசுறுப்பாக, ரொம்ப துருத்துருன்னு, ரொம்ப ஆற்றலோடு இருக்குது அப்படிங்கிறது ஹைப்பர் ஆக்டிவிட்டி என்று சொல்கின்றார்கள். அது டிசார்டர் லெவலில் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறதில்ல. ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக ஒரு குழந்தை இருக்கிறதுக்கு ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய காரணங்களை பார்க்க போகிறோம். அதே டிசார்டராகவும் மாறும். அந்த அளவுக்கு நம்ம இந்த ஜோதிடத்தில் நம்ம பார்க்க போகிறதில்ல. அது பிற்காலத்தில் ஏதோ வாய்ப்பு கிடைத்தால் பார்க்கலாம். பொதுவாக ஒரு குழந்தை ரொம்ப ஆற்றலோடு இருக்கான், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறான், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறான் எப்படிங்கிறது ரொம்ப துருத்துருன்னு இருக்கிறான் அப்படிங்கிறது ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றிக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான அந்த சிம்டம்ஸ் அதுக்குன்னு இருக்குது. அந்த சிம்டம்ஸை பார்க்கும்போது ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கான் அப்படின்னு நம்ம குழந்தைகளை பார்த்து இப்போ தற்காலத்தில் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸ்கூல் மூலமாக குழந்தைகள் மற்ற குழந்தைகளோட அவங்க செயல்படக்கூடிய விதம் மூலமாக, வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அதை சொல்கிறாங்க. அதை ஜோதிட ரீதியாக அந்த மாதிரி ஜாதகங்கள் எப்படி அமைகின்றன என்பதை பார்க்க இருக்கின்றோம். நான் முதலே சொன்னது போல் இந்த டிசார்டர் லெவலில் பார்க்க போகிறதில்ல. அதுவும் ஜோதிட ரீதியாக பார்க்க முடியும், அந்த லெவலில் நம்ம பார்க்க போகிறதில்ல. பொதுவாக ஒரு குழந்தை ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கானே அது எப்படி அப்படிங்கிறத ஜாதகபூர்வமாக நம்ம பொதுவான பார்வையோடு பார்க்க இருக்கின்றோம். அதுக்கான பொது விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். ஃபஸ்ட்டு ஹைப்பர்ங்கிற வார்த்தையை பார்க்கும்போது ஹைப்பர் மீன்ஸ் ஹூ இஸ் ஓவர்லி எனர்ஜெட்டிக் ஆர் எக்ஸைட்டட். அதாவது தமிழில் சொல்கிறாங்க அதிக உற்சாகமாக அல்லது அதிக சுறுசுறுப்பாக இருப்பவர்களே ஹைப்பர் என்று சொல்லுவார். ஆக்டிவிட்டிங்கிற வார்த்தைக்கு பெரும்பாலும் எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும். சம்திங் யூ டூ ஆர் ஸ்டே ஆஃப் டூயிங் ஆக்டிவிட்டி என்று சொல்லுவோம். அதாவது செயல்படும் நிலை, செய்யும் நிலையை ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லுவோம். இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி குழந்தைகள் உருவாவதற்கான காரணம் என்று பார்க்கும்போது, ஜோதிட பூர்வமாக பார்க்கும்போது, செவ்வாய், சூரியன், புதன், சந்திரன், சில திதிகள், இவை இந்த கிரக அமைப்புகள் ஜோதிடத்துக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டியை தூண்டக்கூடிய கிரகங்களாக இருக்கின்றன. அதே போல் ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக ஒரு குழந்தை இருக்கிறதுக்கு இன்னொரு கிரகம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது ராகு கிரகம். ராகு கிரகம் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டிக்கு அதிபதி கிரகம். ஸோ ஓவர் சென்சிட்டிவாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க. ஸோ அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ராகு கிரகம் ஒரு முக்கிய காரணம். கிரகங்கள் என்று பார்க்கும்போது செவ்வாய், சூரியன், சந்திரனோட சில திதிகள், புதன், ராகு பகவான், இந்த கிரகங்கள் இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியை தூண்டக்கூடிய கிரகங்களாக இருக்குது குழந்தைகளுடைய ஜாதகத்தில். ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம். லக்னம் உடல் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்குமே லக்னம் அடிப்படை. ஸோ லக்னம் 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, இந்த 3 ஸ்தானங்கள் ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் இந்த 3 வீடுகள், 3 ஸ்தானங்கள் ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு தூண்டக்கூடிய முக்கியமான பேஸ்மெண்ட்டான இருக்கக்கூடிய ஸ்தானங்கள், வீடுகள். அதே போல் ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு என்றே இருக்கக்கூடிய வீடு என்பது 3ஆம் வீடு. அதே பொதுவாக 10ஆம் வீடு என்பது இந்த அவர்களுடைய ஜாதகத்தில் பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஆக 1, 4, 5, 3, 10 இந்த ஸ்தானங்களை 5 ஸ்தானங்களும் ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக ஒரு குழந்தை செயல்படுவதற்கான இண்டிகேஷனை காட்டக்கூடிய ஸ்தானங்கள். இந்த செவ்வாய், சூரியன், சந்திரனுடைய சில திதிகள், புதன், ராகு, இந்த கிரகங்கள் நான் சொன்னது மேலே சொன்ன அந்த 5 வீடுகளில் ஏதோ விதத்தில் தொடர்பு பெறும்போது அந்த ராசியாகப்பட்ட ராசி சரராசிகளாக அமையும் போது, சிறராசிக்கு அதிகமாக குறைச்சலான வாய்ப்பு தான் கிடைக்கும். சரராசி, உபயராசி, இந்த மாதிரியான ராசிகளில் இந்த மாதிரியான சொன்ன கிரகங்கள் இந்த மாதிரியான ஸ்தானங்களில் சென்று அமையும் போது அது ஹைப்பர் ஆக்டிவிட்டியை தூண்டக்கூடியதாக அமைகின்றது. லக்னாதிபதி மிக அதிகமான அளவு செவ்வாயோடு சேர்ந்தாலோ, சூரியனோடு சேர்ந்தாலோ, ராகு புதனோடு சேர்ந்தால் கூட இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியை தூண்டி விடுவார் ஒருத்தருடைய குழந்தையோட ஜாதகத்தில். அப்புறம் பொதுவாக இந்த 27 நட்சத்திரங்களில் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதிகமாக தூண்டக்கூடிய நட்சத்திரங்கள் அல்லது இந்த நட்சத்திரங்களில் பிறகும்போது ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்போது அஸ்வினி, கார்த்திகை, மிருகசீர்ஷம், திருவாதிரை நட்சத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, திருவோணம், சதயம், ரேவதி, இது போன்ற நட்சத்திரங்கள் ஹைப்பர் ஆக்டிவிட்டியை
தூண்டக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களில் பிறக்க குழந்தைகள் கூட கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவிட்டியோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஆக பொதுவாக ஒரு குழந்தை ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருப்பதற்குரிய பொது பார்வையாக ஜாதகப்பூர்வமாக எந்த விஷயங்களை பார்க்க வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் பார்த்தோம். ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கிறது என்பது குற்றம் அல்ல. ஆனால் அது டிஸார்டர் லெவலில் போகும்போது தான் அது குற்றமாகவோ அது தோஷமாகவோ ஆகிறது ஜாதகத்தில். அதுதான் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பொதுவாக ஒரு குழந்தை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறது, உற்சாகமாக இருக்கிறது விரும்பக்கூடிய ஒன்று தான். ஆனால் பெற்றோர்களுக்கு அவங்க சோர்வாக இருக்கும்போதோ அவங்க அந்த உற்சாகத்தோடு இல்லாத போதோ அவங்க உற்சாகத்தை விட அதிகமாக அவங்க சுறுசுறுப்பை விட அதிகமாக குழந்தைகள் இருக்கும்போது பெற்றோர்களுக்கு அது தாங்க முடியாததாக இருக்கின்றது. மற்றபடி ஹைப்பர் ஆக்டிவிட்டி என்பது டிஸார்டர் லெவலில் போகும்போது அது ப்ராப்ளம் தான். பட் பொதுவாக ஒரு குழந்தை சுறுசுறுப்பாக அதிக உற்சாகத்தோடு இருக்கிறதுங்கிறது அவங்களுடைய பிஹேவியராக ஸ்பெசிஃபிக் பிஹேவியராக எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு லெவலை தாண்டும் போது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுங்கிற மாதிரி ஒரு லெவலை தாண்டும் போது அது பாதிப்பை கொடுக்குது. பொதுவாக ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கிறதுக்கான ஜோதிட ரீதியான சில காரணங்களை நம்ம இந்த பதிவின் மூலம் பார்த்தோம். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.